வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடைங்க. பீட்ரூட்டுங்க. செமையாக வந்துருக்குதுங்க பீட்ரூட்டு. அரசாணிக்காய்ங்க. பக்கத்து வீட்லிங்க நாங்கள் இதை பறிச்சுட்டு இருக்கிறத பார்த்து ராதாமணி ஆண்டியும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து கறிப்பழம் கொடுத்துட்டாங்க. நான் கறிப்பழம் பிரியாணி செய்யு கேட்டிருந்தேன். கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி பிரியாணி செஞ்சு தரேன் அப்படிங்க. அப்படி இன்றைக்கி நாளைக்கான்னு தெரில, இன்றைக்காவது செஞ்சு தரேங்க. அப்புறங்க சிறுகீரைங்க, பல வளர்ந்து சிறுகீரைங்க, சிகப்பு தண்டு கீரைங்க. இது என்ன டேஸ்ட் தெரியுங்களா? அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி இதையும் பறிச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு பயங்கரமான ஹார்வெஸ்டாக இருக்குதுங்க. சித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க. அப்புறம் பாலக்கு வேணும் அப்படிங்களா, பாலக்கும் பறிச்சுங்க. வீசாதீங்க, மெதுவாக வைங்க. சித்தி வீட்டில் 2 பாலக்கு கொடுத்துடலாம் அப்படிங்க. சரின்னு பறிச்சு வச்சுங்க. பீக்குங்க சின்ன செடியிலே காய் வந்துருச்சுங்க. அதனால் அது சின்னதாக பறிச்சு போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதுங்க இப்படி பறிச்சுட்டு வந்துக்கிறோம்? இது இந்த புடலங்காயும் சின்ன செடியிலே காய் வந்துருச்சு. அதனால் செடி கட்ட செடி ஆயிடுச்சு. அதான் முடிஞ்ச ஸ்டேஜ் ஆயிடுச்சு. 6 மாதமாக காய்ச்சிட்டு. அப்புறம் இந்த கத்திரிக்காயை பார்த்தா அடடாடாடா, ஒரு கத்திரிக்காய் விடக்கூடாது, எல்லாத்தையும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அருமையாக இருக்குது கத்திரிக்காய். பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் பொறிச்சு எதுவுமே நம்ம சமைச்சிக்கல. எல்லாமே சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, வர்றவங்களுக்கு, ரோட்டில் வர்றவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு அனைவருக்கும் கொடுக்குறோம். நெய்பர்களுக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவுமே சாப்பிட்லைங்க இந்த வாரத்தில். நிறைய சாப்பிட்டு சரி, யார் இந்த சைடு வந்தாலும் தயவு செய்து கேட்டு வாங்கிட்டு போங்க. எப்படி கேட்குறதுன்னு சங்கடப்படாதீங்க, தயவு செய்து கேளுங்க. எப்படி தெரியும் அவங்களுக்கு? விலாசம் கொடுத்தீங்கன்னா தானே தெரியும். சேரன்மாநகர் வந்தால் வாங்கிக்கலாம் வாங்க. பச்சை மிளகா செடியில் அப்படியேப்பா 10 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த சந்தோஷம் வராது. நம்ம 10 சென்டில் பண்ணுற விஷயம். கோழி அவரைங்க. கோழி அவரை இன்னைக்கு சித்திக்குங்களாம்மா? நம்மளும் சித்திக்குன்னு கோழி அவரை பறித்து இன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போகிறோங்க. அதனால் சரி கோழி அவரை கொண்டு போய் கொடுத்துடலாம். வீட்டு கோழி அவரை தான் பிடிக்குங்களாம்மா? அவங்களுக்கு தான் சுத்தமாக காயே கொடுக்கல. பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க தான். வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போட்டு கொண்டு போய் கொடுக்கறது நமக்கு சிரமம் இல்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெகுலராக வந்து எடுத்துக்குவாங்க முதல்லாம். ஓ, தெரியாது அவங்களுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் ஜோலி அலைகிறாங்கன்னு? தெரியும். அப்புறம் ஓங்குறீங்க ஃபீன்ஸுங்க. நம்ம வீட்டில் நான் 1/2 கிலோ கேரட் வாங்கினேன். அன்றைக்கி பிரியாணிக்கு வீட்டில் இருக்கிற பீன்ஸு, இன்றைக்கி பொரியலுக்கும் வீட்டில் இருக்கிற பீன்ஸ் ஆயிரமாட்டிருக்குது. இல்லாட்டி வீட்டில் இருக்கிறது சேர்த்தி கொடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. ஆமாங்க, ஆகாது. 10 பீன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பச்சை மிளகா கடை வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கடையில் வைக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம். ஆமாம், அது கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிதே. ஆமாங்க, முந்தானேத்தான் வாங்கினேன். 1/4 கிலோ 25 ரூபான்னு. இவ்வளோ செடியில் வச்சுட்டு கடையில் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பைத்தியக்காரி யார் இருப்பாங்க ப்ரோ? அது என்னமோ உண்மை தான். வீட்டில் இத்தனை காய்கறியும் வச்சு போட்டு மழை பெய்யுது, போக முடியுமாங்க உள்ள? ஏன் போக முடியாது? கொடை பிடிச்சி போக வேண்டியதானே. வலிக்கிட்டு விழுந்தோம்னா களிமண்ணில் 2 நாள் போகாதங்காட்டிக்கு காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ஒரு வாரம் போகாமல் விட்ருங்க, அதெல்லாம் முற்றி போயிடும். இந்த தண்ணி நிறைய ஊற்றிட்டு நம்ம அடுத்த டைம் என்ன பண்ணணும்னாங்க, வெரைட்டிஸ் நிறையா போட்டு பாத்திகள் கம்மி பண்ணிடணும். ஒரு அவரைக்காய் செடியிலே இத்தனை காய்க்குது. வரட்டினா இன்னும் நம்ம தட்டைக்காய், கொத்தவரங்காய், இன்னும் கொஞ்சம் வெரைட்டிகள் இருக்குது. நிறைய காய்கறி இருக்குது.
இன்னும் நிறைய கீரைகள் சுக்கான் கீரையெல்லாம் போட்டேன், காசினி கீரையெல்லாம். அது என்னமோ இன்னும் முளைக்கவே இல்லை. அகத்திக்கீரை நல்லா வந்துருக்குது பார்த்தியா? அகத்திக்கீரை சூப்பராக வருது. 4 செடி இருக்க மாட்டேங்குது. வெள்ளை அகத்தி போட்டிருக்கிறேன். சிகப்பகத்தி விதை கிடைக்கல. இந்த ஆண்டிக்கிட்ட கேட்டிருக்கிற சிகப்பகத்தி விதை இருந்தால் கொடுங்கன்னு. எந்த ஆண்டிக்கிட்ட? ராதா ஆண்டிக்கிட்ட. சரி சரி. அப்புறம் பட்டர் ஸ்குவாஷ் விதை அத்தம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட்டர் ஸ்காட்ச்னா ஐஸ்கிரீமா? அது இந்த அரசாணிக்காய் பூசணிக்காய் வகையை சேர்ந்தது தாங்க. அப்போ அரசாணிக்கான்னு? அது பேர் பட்டர் ஸ்குவாஷ் தான். எனக்கு தெரிஞ்சு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் பண்ணி சாப்பிட்ருக்குறேன். அது பட்டர் ஸ்காட்சுங்க. ஓ, காய்ச்சறது. நீங்கள் காய்ச்சறது இல்லை அது. என்ன பண்ணுறீங்க? இன்றைய அறுவடைகள் தனியாக பிரித்து வைத்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா இருக்குது பார்க்குறக்கு, வீடியோவில் பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. அப்படியா? நேரில் செடியில் பார்த்தாலும் இன்னும் அட்டகாசமாக இருக்குது. எல்லாம் வாங்க பார்க்க. பொறிக்கிறத ஹார்வெஸ்டிங் வீடியோ எடுத்துருக்கலாங்க. நமக்கு செடியை பார்த்தாலே கை பரப்பரன்னு. அப்போ சளிவர் பிடிச்சிச்சா பணியில் என்ன தெரியல. இன்னைக்கு இதுதாங்க இன்னைக்கு ஹார்வெஸ்ட் ஆஃப் த டே. நல்லா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. ஏன் இந்த பீட்ரூட் கீரை ஏதாவது பண்ணுவியாக்கோ? அது சித்தி கொடுத்துருவாங்க. நீ அடுத்த பீட்ரூட் பொரிச்சதான். இல்லை, கீரையுமே நம்ம பண்ணணும். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, படிப்போம். ஆனால் அன்னைக்கு உங்கள் அத்தை ஒருத்தர் செஞ்சுட்டு வந்தாங்களே, நல்லா தான் இருந்துச்சு. அவங்க நல்லா செஞ்சாங்க, நல்ல சத்து. ஆனால் இது சிறுகீரை பார்த்தீங்களா, நிறைய இன்னொரு வேறு டைப் ஒரு கீரை இருந்துச்சு. அது என்ன பொன்னாங்கண்ணியா? அது என்னமோ ஒரு டைப் ஆஃப் கீரையாமா தெரியல. அது வந்து லங்ஸ்க்கெல்லாம் நல்லதா? ஆமாங்க, அப்படிதான் சொன்னாங்க. ஓ, அப்படித்தான் கூகுள் சொல்லிச்சு. கூகுள்கிட்ட கேட்டியா? அவன் ஷார்ட்கட்டுன்னு சொல்லி போட்டு நம்மளை தடமெல்லாம் மாற்றி மாற்றி விடுவா. அங்கே போனால் தடமே இருக்காது. அடுத்து இன்னைக்கு கார்டன் பெருசாகிடுச்சு. கார்டன் டூர் ஒன்று அப்டேட் பண்ணி போடுங்க. போடலாம்.